சின்னத்திரை ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காதல் ஜோடி அப்படின்னா ரேஷ்மா அவங்களையும் மதன் அவங்களையும் சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் பிரிய போறாங்கன்னு ஒரு செய்திய சமூக வலைதளத்துல இப்ப அதிகமா கிளப்பி விடுறாங்க. வாங்க என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சின்னத்திரை ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜோடிகள்ல ஒருத்தவங்க தான் ரேஷ்மா அவங்களும் மதன் அவங்களும். இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இவங்க திருமணம் பண்ணிக்கிட்ட சமயத்துல கூட அவ்வளவு தூரம் லைக் பண்ணி ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா வாழ கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்ப பிரிஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. ரேஷ்மா அவங்களும் மதன் அவங்களும் 2021 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பூவே பூச்சூடவா இந்த சீரியல்ல ஒன்னா நடிச்சாங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரேஷ்மா அவங்க ஆரம்பத்துல ஜி தமிழ்ல டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சி வழியாதான் சின்ன திரையில அறிமுகமானாங்க. அப்ப மதன் அவரு தொகுப்பாளரா பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பூவே பூச்சூடவா இந்த சீரியல்ல ஹீரோக்கு தம்பியா மதன் நடிச்சிருந்தாரு. ரெண்டு பேரும் அந்த சீரியல்ல ஹீரோ தான். அப்ப ஹீரோ தினேஷ் அவரு மனைவியா தான் ரேஷ்மா அவங்க சீரியல்ல நடிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணத்துக்கு அப்புறமா மகிழ்ச்சியான வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ரேஷ்மா அவங்க பூவை பூச்சூடவா இந்த சீரியலுக்கு அப்புறம் பிரபலமான சீரியல் எல்லாம் கூட நடிச்சாங்க. அதுல நல்ல வரவேற்பு கிடைச்சது. ரொம்ப நல்ல நடிகை கூட சொல்லலாம் அவங்கள. அந்த சீரியல்ல முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா புது சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அபி டெய்லர் சீரியல்லையும் ரேஷ்மா அவங்களும் மதன் அவங்களும் ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை வீடியோவா சமூக வலைதளத்துல எப்பவுமே ஷேர் பண்ணுவாங்க. இப்ப கூட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மதன் அவர் கூட எடுத்த புகைப்படங்கள் எல்லாத்தையுமே அவங்க டெலீட் பண்ணதுனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் கேள்வி எழுப்பியிருக்கு. மதன் அவரு இன்னும் ரேஷ்மா அவங்களோட எந்த புகைப்படத்தையும் டெலீட் பண்ணல. திருமண புகைப்படங்கள் எல்லாமே அவரோட இன்ஸ்டால இருக்கு. ஆனா ரேஷ்மா அவங்க பக்கத்துல மட்டும் எல்லாமே டெலீட் ஆயிருக்கு. இதுதான் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே கடந்த சில மாதங்களா ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு செய்தி பரவி வந்துச்சு. ஆனா இது பத்தி அவங்க ரெண்டு பேருமே விளக்கமெல்லாம் கொடுக்கல. இதனால இது வதந்தியா இருக்கும்னு நிறைய பேர் நினைச்சாங்க. இப்படி நிறைய காதல் ஜோடிகள் திருமணமானவங்களை பத்தி எல்லாம் செய்திகள் வந்ததுண்டு. அதே போல இதையும் வதந்தியா யாரோ கிளப்பி விடுறாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா ரேஷ்மா அவங்க ஏன் அவங்களோட சமூக வலைதள பக்கத்துல மதன் அவரோட எல்லா புகைப்படத்தையும் டெலீட் பண்ணாங்க அப்படிங்கறதுதான் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா அவ்வளவு சந்தோஷமா காதலிச்சு திருமணம் பண்ண இவங்களுக்குள்ள என்ன அப்படி பிரச்சனை அப்படிங்கிற கேள்விகள் ரசிகர்களை ரொம்பவே கேட்க வச்சிருக்கு. சமூக வலைதளங்கள்ல ரேஷ்மா அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல போய் கூட நிறைய பேர் கேக்குறாங்க, ஏன் மதன் அவரோட போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கும் எந்த ஒரு பதிலும் ரேஷ்மா அவங்க கொடுக்கல. வேற ஏதாவது ரீசனுக்காக அவங்க பண்ணிருக்காங்களா இல்ல உண்மையாவே இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் வாழ்றாங்களா அப்படிங்கறத அவங்களே சொன்னாதாங்க தெரியும். இப்பெல்லாம் சினிமா பிரபலங்கள் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் ரசிகர்களுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. இந்த செய்திகளை பார்த்து ரேஷ்மா அவங்க சீக்கிரமே ஏதாவது பதிலடி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா அரசியல் போன்ற தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைச்சிருங்க.